வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய டிரான்சிட் நடக்கும்போது மந்தோட பிகினிங்கில் 3rd ஆஃப் அக்டோபர் புதன் உச்சத்திலிருந்து அப்படியே அடுத்த வீடு துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 9th ஆஃப் அக்டோபர் சுக்கிரன் கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைவார், நீச்சபங்க ராஜயோகமும் அடைவார், கன்னி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். செவ்வாயும் உங்களுக்கு வந்து உடனே டிரான்சிட் நடக்குது. ஸோ செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் 27th பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து விருச்சிகத்துக்கு போகும். புதன் மறுபடியும் ஒரு டிரான்சிட் 24th அக்டோபரில் மூவ் பண்ணுவார். சூரியன் வந்து 17 அக்டோபர். குரு அட்வான்ஸ் டிரான்சிட், இந்த முறை அதிசார பயிற்சியாக குரு வந்து கடகத்துக்கு வந்துடுறார் அக்டோபர் 19. ஸோ நிறைய டிரான்சிஷன் வந்து இந்த மந்த் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தெரியுது. அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சேனலில் போய் அதை வந்து வியூ பண்ண முடியும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட பகிர்ந்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம். கடகராசி. கடகராசி அக்டோபர் 2025 எப்படி இருக்குது, என்ன டிரான்சிஷனாக என்ன பண்ண போகுது? கடகத்துக்கு நிறைய பேர் கேட்டது வந்து இந்த அஷ்டம சனி பற்றி தான். பட் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய விசித்திரமான டிரான்சிஷன் நடக்குது. அது என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த செவ்வாய் குரு காம்பினேஷன் கடகத்துக்கு நல்லா வந்தால் அந்த மாதம் நீங்கள் ஹிட்டு. ஏன்னா சந்திரன் எப்படி பார்த்தாலும் 2.25 நாள் அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போயிடுவார், அடுத்த ராசியை விட்டு அதுக்கு அடுத்த ராசி போயிடுவார். அப்போ 2.25 நாளுக்கு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே வரார். இப்படியே அவர் ரவுண்ட் அடிக்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு ரவுண்ட் எடுத்துருவார். 12 ராசியும் கடந்து வந்துடுவார். ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் ப்ளஸ் கொஞ்சம், இந்த சொச்ச கேல்குலேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் கொஞ்சம் இருக்குது. இது மாதிரி சந்திரன் வந்து அப்படியே ஒரு நட்சத்திரமாக கடந்து வர்றார். சரி, 27 நட்சத்திரத்தை கடந்து ஒரு 30 நாள் எடுத்துறாரு. ஒரு ரஃப் கேல்குலேஷன் வச்சுப்போம். இப்போ நாம் என்ன புரிஞ்சுங்கன்னா, நம்ம சந்திரனுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. ஏன்னா அது தேயும் வளரும், அமாவாசை உண்டு, பௌர்ணமி உண்டு, அஷ்டமி உண்டு, வளர்ப்பு அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி உண்டு, ஏகாதசி உண்டு, அப்போ சஷ்டி உண்டு, எல்லா திதியும் உண்டு. ப்ளஸ் வந்து சந்திரன் வந்து ஒரு இடத்துல இருக்க போகிறது இல்லை, வேகமாக நடந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட சந்திரனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு மனநிலை டெய்லி ஒன்று யோசிக்குது, டெய்லி ஒன்று சொல்லுது, தினம் ஒரு மனநிலை கொடுக்குது, தினம் ஒரு விருப்பம் இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் பலன் யார் தருவா? ரிசல்ட் சனி தருவாரா? ராகுகே தருவாரா? தரமாட்டார். சனி சுத்தமான எதிரி சனி. அப்போ சனியும் பெருசாக தரமாட்டார். இப்போ யார் தான் கொடுப்பார்? குரு வரணுங்க. சந்திரன் ஆதிக்கத்தை நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டில் நீங்கள் கடகராசி எங்கேயாவது குரு ஒரு ஓரமாக இருந்து எட்டி பார்க்குறாரா, அப்போ இந்த சார்ட்டை கிளிக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சந்திரன் கடகராசிக்கு எங்கேயாவது குரு வந்து 4th ஹவுஸ்லையோ இல்லை வந்து 7th ஹவுஸ்லையோ இல்லை 10th ஹவுஸ்லையோ வந்துட்டாருன்னா ஸ்கொயரில் வந்துடுவார். சந்திரன் கூடியே குரு வந்தால் விசேஷமான யோகம். சந்திரன் கூடியே குரு வந்தால் ஏன் விசேஷமான யோகம் தெரியுமா? சந்திரன் வந்து ஒரு டிசைபிள், அவர் வந்து ஒரு சிஷ்யன். குரு வந்து ஒரு மாஸ்டர். இப்போ ஒரு மாஸ்டர் வந்து ஒரு சிஷ்யன் கூடயே இருந்து எந்த காம்படிஷன் போனாலும் கவலை கிடையாது. அந்த மாஸ்டர் அவரை கைட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த சிஷ்யனை கைட் பண்ணுவார். நீ இப்படி செய், அப்படி செய், நீ இப்படி போ, நீ இப்படி புரிஞ்சுக்கோ, எதிராளியோடைய ஸ்ட்ரென்த்தை பாரு, எதிராளியோட வீக்னஸை கண்டுபிடி, அதுக்கேற்ற அட்டாக் பண்ணு. அப்போ மாஸ்டர் சொல்கிறத வந்து சிஷ்யன் செஞ்சால் சிஷ்யனுக்கு வெற்றி தானே. அதுதான் குரு சந்திர யோகம். குருவும் சந்திரனும் ஸ்கொயரில் வந்தால் யோகம் தான். 4ல் வந்தால் ஒரு பவர் இருக்குது, 7ல் வந்தால் ஒரு பவர் இருக்குது, 10ல் வந்தால் ஒரு பவர் இருக்குது. ஆனால் கூட இருந்தால் மிகப்பெரிய பலம். குரு சந்திரன் கூடயே இருந்தால் அவனுக்கு புத்தி என்றைக்குமே ஒரு நல்ல தன்மையில், நல்ல ஒரு ஆற்றலை அது கொடுத்துரும். இது யோகம். இப்போ ஏன் இது ஒரு தூரம் சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். கரெக்டு தான். ஏன்னா நான் வந்து சனியை பற்றியோ ராகுகேதை பற்றியோ பேச போகிறது இல்லை. கடகராசி எங்களுக்கு நல்லது வேணும், சும்மா நல்லது இருந்தால் சொல்லுங்க, இல்லை சொல்ல வேண்டாம் அப்படின்ற கண்டிஷன் இருந்ததுன்னா அக்டோபர் மாதம் 2025 நான் சொல்கிற நல்ல விஷயம், அக்டோபர் 19th குரு வந்து உச்சம் அடைவார். நீங்கள் கடகராசியில் பிறந்தீங்க இல்லையா, உங்கள் சந்திரன், அதாவது உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கும், அது மேலே கரெக்டாக குரு வந்துடுவார். அக்டோபர் 19 வந்தார்னா முழு சக்தியை காட்டுவார். பெரிய பிளானட், இதுலேயே பிளானட்டே பெரிய பிளானட் குரு. அந்த சுபகிரகம் சந்திரனோட, அதாவது ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு வர்றது மேட்ரு இல்லை. ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு குரு வர்றது யோகம் கிடையாது. ஆனால் சந்திரனோட சேருது பார்த்தீங்களா, அதுதான் யோகம். இந்த சந்திரனோட குரு சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துரும். அதுதான் குரு சந்திர யோகம். ப்ளஸ் கடகத்துக்கு டிஃபால்ட்டாக குரு யோக கிரகம், அந்த யோகத்தையும் அது கொடுத்தாங்க. அதுதான் கேல்குலேஷன் படி அது யோகத்தை கொடுத்துடணும். ஆனால் முதல் வீட்டில் குருவுக்கு பெரிய பலம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையில் குரு என்ன பண்ணால் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பார். ஐடியாஸை ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார். இந்த மாதிரி நெகட்டிவெல்லாம் பேசக்கூடாது. ஒரு புலம்பலே இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அஷ்டம சனி முடிஞ்சு உடம்பு சரியாகலை, வேலை கிடைக்கல, தொழில் அப்படி இருக்குது, கடன் இருக்குது, அது இந்த மாதிரி புலம்பலை முதல்ல ஸ்டாப் பண்ணிடும். இனிமேட்டு அதுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நமக்கு வந்து இனிமேட்டு புலம்ப வேண்டாம், நம்ம கெட்டதை சொல்கிறதுனாலையோ நம்ம புலம்புறதுனாலையோ நமக்கு ஒன்றும் நன்மை நடக்க போகிறதில்ல
அதுக்கு பதிலாக நம்ம பாசிட்டிவாக ட்ரை பண்ணி பாசிட்டிவாக பேசலாம்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை அது கொடுத்துரும். இது வந்து உங்களுக்கு அக்டோபரில் உண்டு. அதே மாதிரி வந்து நான் மற்ற பிளானட்டோட டிரான்சிஷனை பார்க்கறதுல ரொம்ப குறிப்பாக நான் சொன்னேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டே உங்களுக்கு செவ்வாய் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பார்த்துடணும். ஏன் தெரியுமா? இரட்டைப்படை வீடுகள் உங்களுக்கு வந்து குரு இரட்டைப்படை வீடு செவ்வாய் ஒரு 2 ஹவுஸை ரூல் பண்ணிவிடுவாங்க. குரு வந்து உங்களுக்கு 6 and 9, செவ்வாய் தான் முழுமையான யோகர். ஏன்னா உங்களுக்கு வந்து 5th house and 10th house மெயினான பிளானெட்டு. இப்போ செவ்வாய் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும். செவ்வாய் வந்து நீங்கள் இந்த மந்தோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக துலாமில் இருக்கும், கடகத்துக்கு 4th house. அதுக்கப்புறம் 27th October அது கரெக்டாக 5th houseக்கு போயிடும். அப்போ 5th houseல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் 4th houseல உள்ள செவ்வாய்க்கும் என்ன வித்தியாசம்? 4th houseல அது ரூலிங் ஹவுஸ் இல்லை, 5th house ரூலிங் ஹவுஸ். இப்போ குரு எப்போ 19th ஷிஃப்ட் ஆகிறாரோ, ஷிஃப்டே ஆள்ல கூட வச்சிங்களேன், October 1st அன்னைக்கு கூட நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், அந்த குருவுடைய பார்வை நேராக செவ்வாய் மேலே தான் விழுது. 5வது பார்வையாக செவ்வாய் மேலே தான் விழுது. அப்போ செவ்வாய் ஒரு ரெட் பிளானெட்டு, அக்ரெசிவான ஒரு பிளானெட்டு. அதை குரு பார்த்தாருன்னா ஆக்டிவேஷன், பாசிட்டிவான ஒரு ஆக்டிவேஷன். அடுத்து அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 27th October ஷிஃப்ட் ஆகிறாரா, அவர் ஆகிறதுக்குள்ளே அங்கே குரு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுவார். அப்போ குருவுடைய பார்வை மறுபடியும் அந்த செவ்வாய் மேலே முழுமையாக. அப்போ அந்த மாதம் முழுக்க குரு பார்வை செவ்வாய், குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜ். ஏன் தெரியுமா? லார்ட் ஆஃப் 9 அவருடைய பார்வை போய் லார்ட் ஆஃப் 10 மேலே விழுது. 9 கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு, 10 கூடிய வேலை, தொழில், வாழ்க்கையுடைய அடையாளத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மேலே பார்வையை பதிக்கிறார். ஆக்டிவேஷன் சூப்பர். சரி, இப்போ சப்போர்ட்டிங் ரோல் யார் ப்ளே பண்ணுவான்னு பார்த்துடலாம். சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுறது ஒன்று சூரியன், இன்னும் வந்து சுக்கிரன். இவங்க 2 பேரும் சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதில் நம்ம சூரியனை இந்த மாதம் விட்டுருவோம், ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. 3rd ஹவுஸில் இருக்குது, அப்புறம் அது 4th house ஷிஃப்ட் ஆனால் நீச்சம் ஆகிடும், ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. இப்போ சூரியன் வந்து பெரிய டாமினேட் பண்ணுற மந்த் இது கிடையாது அக்டோபரில். சுக்கிரன் வந்து கொஞ்சம் பண்ணும். எப்படி பண்ணுது நம்ம கண்டுபிடிக்கலாம். சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா, 2nd ஹவுஸில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருந்த சுக்கிரன் அப்படியே 3rd ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவார், நீச்சம் ஆகிடுவார். இப்போ பாதகாதிபதி நீச்சமானா அப்படியே பாசிட்டிவ்னு நினச்சோம்னா, சுகஸ்தானாதிபதி நீச்சமானா நெகட்டிவ்னு இன்னொரு ஆங்கிளில் வந்துடும். ஆனால் பரிவர்த்தனை பண்ணி நீச்சபங்க ராஜ்யம் கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு என்னென்னா, ஓரளவுக்கு தேவையான அந்த கம்ஃபர்ட்ஸ், லைஃபுக்கு தேவையான ஒரு கம்ஃபர்ட்ஸ், வீடு, ஒரு திருமண விஷயம், ஒரு ஏற்பாடு, ஒரு சுபகாரியம், ஒரு கடன் தீர்க்கிறதுக்குள்ள திட்டம் என்ன, ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறதுக்குள்ள திட்டம் என்ன, யார்கிட்ட உதவி இப்படி கேட்கலாம். அப்போ டோட்டலாக இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை விஷயத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இப்போ கிடைக்குமா, இந்த சான்ஸ் கிடைக்குமா, இது கேட்டால் கிடைக்குமா, இன்டர்வியூலாம் சக்ஸஸ் ஆகுமா, இந்த முறை ஒரு சான்ஸ் வருது. குரு பார்வையில் செவ்வாய் ஒரு பலனை கொடுக்க வரார். அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் குடும்பஸ்தானத்தில் கேது, குடும்ப வாழ்க்கையில் இருந்த இடையூறுகளை மட்டும் அப்படியே அது கொஞ்சம் ரிசால்வ் பண்ணிடும். ஏதோ ஒரு வகையில் ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பம், அதை அப்படியே கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஃபேவராக இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவர்களுக்கு கல்வி ப்ளஸ் வந்து அவங்களுடைய போட்டித் தேர்வு, அவங்களுடைய பிளான். அது வந்து புதன் செவ்வாய் காம்பினேஷன், அறிவும் ஆற்றலும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும். நோய்கள் இருக்கான்னு பார்த்தேன், ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருமா அப்படின்னு பார்த்தேன். நல்ல வேலை இந்த மாதம் உங்களுக்கு சீரியஸாக எந்த ட்ரபிளும் இல்லை. வெறும் இந்த ராகுக்கு இது மட்டும் திடீர்னு அலர்ஜி மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், மேஜராக எதுவுமே இல்லை. கொஞ்சம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி நல்ல நேரமாக தான் கடகத்துக்கு தெரியுது. பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்குறேன். ஓவரால் கடகம் அக்டோபர் மாதம் எங்கேருந்தோ ஒரு சக்தி வருது, எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி வருது, எங்கேருந்தோ நீங்களே வந்து செல்ஃபாக வந்து உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிறீங்க, சார்ஜ் எடுக்கிறீங்க, ரொம்ப எனர்ஜியோட ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறீங்க, சக்ஸஸ் பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு பொது பலன் தான். நான் எல்லா மாதமும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துன்னு தான் இருக்கேன். இதை வந்து பர்சனலாக எல்லாருக்கும் பொருந்தது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. புரியாதவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அண்டு மாதம் அந்த டிரான்சிஷனை வந்து கொடுக்குறது முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு பிளானிங். லைஃப்பில் வந்து ஒரு கரியரை பற்றியோ, இல்லை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ, உங்கள் லவ் லைஃப்பை பற்றியோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சடனாக ஒரு ட்ராவல் வருது, சடனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. ஸோ இதெல்லாம் எதுவுமே லைஃப்பில் தடுக்க முடியாது. பட் நம்ம இந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். அதை அப்சர்வ் பண்ணும்போது அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்கிள் பண்ணலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் சொல்கிறது தான், ராசி என்பது உங்களுடைய மனம். ராசி என்பதுக்கு உங்களுடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பட் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புக்தி அது கரெக்டாக சிங்க் ஆனால் தான் ரிசல்ட் வந்து ஃபுல் ஃபேவரபுளாக நடக்கும். அதுக்கு நான் ஒரு முறையும் சொல்கிறது தான், உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது கோத்ரூ பண்ணுங்கள். உங்களோட இந்த 12 சக்ராஸ், 12 கட்டம் இருக்கும். அது வந்து 360 டிகிரி ஒரு ஸ்பியர் தான் அப்படி ஸ்கொயராக மாற்றிருக்கு.
ஸோ ஈச் 30 டிகிரி. ஸோ அதில் என்ன ராசியை சேர்ந்தவங்க நீங்கன்றது உங்கள் சுபாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக உங்கள் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒரு தொகுப்பாக கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன லக்னம், அந்த லக்னப்படி உங்கள் விதி எப்படி இருக்குது, அதில் ஸ்தான சுத்தம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடிக்கும் உங்கள் 2ஆம் இடம் சொல்லும். உங்களோட குழந்தை பாக்கியத்தை பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சிகளை பற்றியும் உங்கள் 5ஆம் இடம் சொல்லும். உங்களுக்கு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து நல்லா சேருமா உங்கள் 4, 8, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் அது சொல்லும். ஆயில் சனி 8ஆம் இடம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி கரியரில் வந்து க்ரோத் அண்ட் அந்த வளர்ச்சி எப்படி யோக கிரகங்கள் வலுவாக இருக்கா. குறைஞ்சபட்சம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒரு மினிமம்னு எடுத்துப்போமே ஒரு 4 கிரகமாவது ஃபேவராக இருந்தால் தான் அவங்களுக்கு அடிப்படையான தன்மையில எங்கேயாவது இடத்துல வளர்ச்சி கொடுக்கும். ஒரு 4 பேராக இருக்கணும். கேந்திரத்துக்கு ஒரு 2 பேர், கோணத்துக்கு ஒரு 2 பேர், அப்படி ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர்னு சொல்கிறோம். 6 பேர் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாதகம். அந்த ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ராவுக்கு கெட்டு போகும். பட் அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் ரெமெடி அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டதுனால நான் சொல்கிறேன். பர்சனலாக ஒரு ஹாரோஸ்கோப்புக்கும் ஒரு டைப் ஆஃப் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக சொல்ல முடியாதனால நான் இப்போ பொதுவாக அந்த ரெமெடியை பற்றி நான் சொல்கிறது இல்லை. பட் எப்போவுமே வந்து ஒன்று தான் நான் சொல்வேன். ஒரு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கமோ இல்லை ராகுவோடைய தசையோ ஏதோ நடக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயம் செய்தால் நல்லது. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த பொது பலனை மாதந்தோறும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. தொடர்ந்து ஒரு 6 மாதம் அப்படியே உங்கள் ராசியை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மேட்சிங் புரியும். என்ன நடக்குது வாழ்க்கையில், எப்படி முடிவு இருக்குன்றதை நீங்களே கற்றுப்பீங்க. அதை பேர்த் சார்ட்டையும் பாருங்கள். சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். www.lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணுமா, உலகத்தை எந்த மொழியில் பிறந்தாலும் அதில் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் வேணுமா, அந்த சர்வீஸ் இருக்குது. என் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீசஸ், சப்போஸ் ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்குலாம் எல்லாரும் வந்து டேட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேரேஜ் மேட்சிங்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோனை பற்றியும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெளிவாக வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன் அது நானே கொடுக்குறேன் டேரெக்டாக. என்னை மீட்டும் பண்ண முடியும். ப்ளஸ் ஃபோன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீமோட தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ சேவையை தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.